பாத்தீங்களா? இதுதான் விக்ரமாதித்த மகாராஜா தங்கி இருந்த புனித அறையம். இந்த கட்டில தான் அவர் படுத்து தூங்குறது வழக்கமா. யாருக்குமே இந்த அறையை திறக்கிறது இல்ல. உங்களை பார்த்தா மகாராஜா மாதிரி இருக்கு. உங்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த அறையை திறந்திருக்க. மிக்க நன்றி. நேரமாச்சு, காலையில சந்திக்கிறேன். சுந்தரவல்லி பதுமையே, பல ஆண்டுகளுக்கு பின் சிரிக்கிறாயே, காரணம் என்ன? உலக விசித்திரத்தை நினைத்தேன், சிரிப்பு வந்துவிட்டது. அது என்ன விசித்திரம்? இங்கே படுத்திருக்கிறானே, இவன் ஒரு மன்னாதி மன்னனின் மைந்தன். இவன் கழுத்திலே அணிந்திருக்கிறானே ஒரு புதுமையான முத்து மாலை. அது மாலை அல்ல, அதுதான் இவனுடைய தகப்பன். தகப்பனா? ஆமாம், அது இவனுக்கே தெரியாது. அடுத்த அறையில் மயங்கி கிடைக்கிறாளே, அவள்தான் இவனுடைய தாயார். அப்படியா? இவன் பெற்றோருக்கு இந்த கதி ஏன் வந்தது? புதுமைக்காரர்களின் சூழ்ச்சி. பாவம், வருகிற பௌர்ணமி அன்று பூர்ண சந்திரோதயம் ஆவதற்குள் இவருடைய தாய் தந்தையர் சுய உருவம் அடைய வேண்டும். இல்லாவிட்டால் பிறகு என்றென்றும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, அப்படியானால் இவர்கள் சுய உருவம் அடையும் வழி, அதுதான் தங்கமலை ரகசியம். அந்த ரகசியத்தை எப்படி தெரிந்து கொள்வது? சாமம், தானம், சேதம், தண்டம் இன்னும் 4 வித உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும். முதலில் இங்கிருந்து வடக்கே 10 கால தூரத்தில் இருக்கும் பச்சைமலைக்கு சென்று தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்ற மந்திரத்தை சொன்னால் மந்திரத்தை சொன்னால் மறுபடியும் என் தாய் தந்தையை சுய உருவம் பெற்று விடுவார்களா? சொல்லுங்கள், பேசுங்கள், பேசுங்கள். ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்கள்? பேசுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள், சொல்லுங்கள். அப்பா, 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 அம்மா, அப்பா, அம்மா, 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 அம்மா. அப்பா, என்ன இது? அமுதா, என் வாழ்க்கையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டேன். இந்த புண்ணியவதி தான் என் தாய். இதோ இந்த முத்துமாலை தான் என் தந்தை. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எல்லாவற்றையும் பிறகு விவரமாக சொல்லுகிறேன். வருகிற பௌர்ணமிக்குள் என் தாய் தந்தையர் சுய உருவம் பெற வேண்டும். அதற்காக நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். புறப்படுவோம் என்று சொல்லுங்களா? அம்மாவால் நடக்க முடியாது. நாம் தூக்கி செல்வோம். தாய் தந்தையருக்கு சேவை செய்யும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அமுதா,